எங்கு சென்றினும் மக்கள் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த முறையும் மீண்டும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்போம், வாக்களித்து பெருத்த வெற்றியை தருவோம் என்று கூறுகையில் இருக்கிறார்கள். கண்டிப்பாக மத்திய சென்னை மட்டுமல்ல, தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40க்கு 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெல்லும் என்று நம்பிக்கை இருக்கிறது. பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, களம் இப்போ எப்படி இருக்கு சார்? ஏதாவது அவங்க எதிரடி தொய்வது இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஆரம்பத்திலே கூறினேன், அஇஅதிமுகவுக்கும் பாஜகவும் கள்ள உறவு இருக்குது. இதுதான் எங்கள் முதல்வரும் கூறினார்கள். பார்த்தீர்கள் என்றால் களத்தில் அஇஅதிமுகவினர் பாஜக வேலை செய்கிறார்கள். கூட்டணியான தேமுதிக யாரும் வேலை செய்வது போல் தெரியவில்லை. இது அவர் கேட்டால் கூட்டணி தருமன்னு அவர் தான் சொல்லுவார். ஆயினும் தெளிவாக இருக்கிறது. பாஜகவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி வேலை செய்கிறார். இதை தான் நாங்கள் கள்ள உறவு என்று கூறுவோம். எடப்பாடி பழனிசாமி நம்ம மத்திய சென்னை தொகுதியில் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் போது உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில் நிதியில் 75% இதுவரை நீங்கள் செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? கம்பராமாயணம் எழுதியது சேக்கிழார் என்று கூறிய மாமேதை யார் என்றால் அது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. தனக்கு எழுதி கொடுத்ததை ஒழுங்காக படிக்க தெரியாதவர். மேலும் பார்த்தீர்கள் என்றால் எனக்கு ஒதுக்கப்பட்ட 17 கோடியிலே மொத்தம் அனைத்தையுமே நாங்கள் செலவழித்து விட்டோம். செலவழித்து மக்கள் பார்த்தீங்கன்றால் அண்ணா கலைஞர் நினைவிடத்து பக்கத்திலே கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, நூற்றாண்டு பஸ் நிலையத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல் இங்கே லைலா கல்லூரி பக்கத்திலே பார்த்தீர்கள் என்றால் முதல் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட பாலத்தை நாங்கள் இங்கே நிதியில் கட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 35 மேல் திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். எந்த அடிப்படையில் அவர் கூறுறார் என்று தெரியல. இன்னும் வேணால் எம்பி லேட்ஸு அது எம்பி லேட்ஸ்னால் மக்களவை உறுப்பினர்களுடைய மேம்பாட்டு நிதி ஒரு தனி வெப்சைட் இருக்குது, அதிலே இருக்கும். அதை கூட பார்க்க தெரியாதவர் அவர் செய்திருக்கார். இதை எதிர்த்து அவரை நீதிமன்றம் மூலமாக அவரை சந்திக்க போகுது. பிஜேபி அரசு அமலாக்கத்துறை புலனாய்வுத்துறையெல்லாம் பயன்படுத்தி அவரோட திமுகவினரோட செல்போனை ஒட்டி கேட்கிற சம்பந்தமாக இப்போ அரசு பாரதி அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமீபத்திலே ஆப்பிள் நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டது. அதாவது குறிப்பாக பெகசஸ் போன்ற சாஃப்ட்வேர்கள் பயன்படுத்தி இப்போது அட்டாக் பண்ணுற மாதிரி தனிப்பட்ட செல்ஃபோன்களை, அது குறிப்பாக நமது உளவுத்துறை, மோடியின் உளவுத்துறை எதிர்க்கட்சிகளை ஒட்டு கேட்பதிலே மிக தீவிரமாக இருக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தனி மனித உரிமை இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. இது எப்போ 10 ஆண்டுகளாக மோடி அரசு வந்த பிறகு மக்களை மதிக்காத அரசாக இருக்கிறது. மேலும் நான் மக்களுக்கு வைக்கின்ற வேட்கோள், வாக்காளருக்கு வைக்கின்ற வேட்கோள், பாருங்கள், இந்தியாவை காப்பாற்றுகின்ற கூட்டணி தான் இந்திய கூட்டணி. இந்த இந்திய கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஜூன் 4ஆம் தேதி இந்திய அரசில் நமது இந்திய கூட்டணி தான் அரசு அமைக்கப் போகிறது. இது மோடியின் கடைசி பதவி காலம். ஆகையால் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அவர் சொல்கிறார். தயவு கூர்ந்து இந்திய கூட்டணிக்கு வாக்களிங்கள், உதயசூரியனுக்கு வாக்களிகள். இந்த 2 முறை எதிர்ப்பு பிரச்சாரம், அதாவது அதிமுகவினரும் உங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க, பிஜேபியினரும் தனிப்பட்ட உங்களை டார்கெட் பண்ணுறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்களும் எதிர்த்தாப்புல போட்டிட்டாலும் கூட உங்களை 2 பக்கத்தில் தாக்குதலும் விமர்சனம் பண்ணுவது எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொன்னேன், கள்ள கூட்டணி. அதிமுக பாஜகவை அட்டாக் பண்ணி தாக்கணுமா? தாக்கலை. பாஜக களத்தில் பாஜக அதிமுக தாக்கணுமா? தாக்கலை. ஏன் எங்களை தாக்குறார்கள்? ஏன்னா அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர் மக்களை ஏமாற்றுவதற்காக தனித்தனியாக நிற்பது போல் இருந்தாலும் ஒன்றாக ஒரே சீராக இருந்து திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றுதான் இருக்காங்க. பிரித்து ஆளுகிறார்கள். பாருங்க, அண்ணாமலை போய் தப்பா பேசாதீங்க. அவர் மிரட்டலாம் மாட்டார். அவர் ஜோக்கரு. அவர் ஜோக் சீரியஸாக ஜோக் அடிக்கிறாரு. என்ன சொல்ற, அவரே இருப்பாருன்னு தெரியாது. முதல்ல அவர் இருக்கார பார்க்கலாம்.